ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறலாங்க வெங்காயத்துங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள், ஒரு 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். எடுத்து கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்த்துக்கிறலாம். இந்த குழம்புக்கு வந்து வெங்காயம் நம்ம அதிகம் போடுறது தான் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பாருங்கள், இந்த துண்டு அளவுக்கு எடுத்துக்கிறலாம். இப்போ இதை கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம் இது கூட. இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேங்க. பெரிய பூண்டாக இருக்கனால ஒரு 5 பல் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நம்ம சேர்த்து செய்யல வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேங்க. கசகசா சேர்க்கல நம்மளுக்கு குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும். இப்போ இது கூடவே வந்து சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ தண்ணி எதுவும் ஊற்ற வேணாங்க, நல்லா அப்படியே நல்லா அரைப்பட்டுரும் வெங்காயம் இருக்கிறதுனால. இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். இப்போ நம்ம குக்கரில் தாங்க தாளிக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிடலாம். சோம்பு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கையிலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, பிரிஞ்சி இலை, இந்த மாதிரி நம்ம தாளிப்பு பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா புரியவும் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறலாங்க. வெங்காயம் வந்து நல்லா நம்மளுக்கு செவக்க வதங்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். இப்போ இது வதங்கிடுச்சு. இது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸு தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேங்க. பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறலாம். பெரிய தக்காளினா ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுது அதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஏன்னா இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறலாம் இதை. இது நம்மளுக்கு குழம்புக்கு வந்து இந்த மாதிரி அரைச்சி ஊற்றையில் வந்து குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும். நல்லாயிருக்கும். இது குழம்பு வந்து நம்மளுக்கு சப்பாத்தி இதுகளை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த பச்சை வாடை நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கிறலாங்க. சிக்கன் வந்து இன்றைக்கி நான் எலும்பு, தோல் இதுகளோட சேர்த்து தாங்க செய்கிறேன். அப்போ நம்மளுக்கு இதில் சேர்த்து செஞ்சால் தான் வந்து குழம்பு வந்து நல்லாவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறலாம். உப்பு வந்து இப்போ தேவையான அளவு போடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்க்குறேன். கல் உப்புன்றனால உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதை. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கிறலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு 2 சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள் தனித்தனியாக சேர்க்கலைங்க. இது எல்லாமே கலந்த மிளகாத்தூள் தான். அதனால வந்து ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. நம்மளுக்கு அப்போ தான் குழம்பு வந்து நல்லா வரும், கணிசமாக வரும். இப்போ தனியாத்தூளும் மிளகாத்தூளும் தனித்தனியாக போடுறதுனா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் இது எல்லாம் கலந்துருக்கனால 6 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தண்ணி. இப்போ வந்து மொத்தம் 4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறலாம். நம்ம கிரேவியாக வைக்கிறதுனா கூட வச்சுக்கிறலாங்க. கிரேவியானா ஒரு 2 கிளாஸ் ஊற்றி நம்ம குக்கரில் 2 விசில் விட்டோம்னா நல்லா கிரேவியாக வந்துடும். இது நம்ம கொஞ்சம் குழம்பா வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது குக்கரை மூடி வச்சு 2 விசில் தாங்க இன்றைக்கி வச்சு எடுக்க போகிறேன். 2 விசில்லையும் நல்லா கறி வெந்துடும், குழம்பா வந்துடும் நல்லா. இங்கே பாருங்கள், நல்லா கேஸ் போயிடுச்சு. இப்போ எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு தாங்க வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நம்மளுக்கு தேங்காய் தேவை இல்லைன்னா அப்படியே இறக்கிக்கிறலாங்க. இப்போ வந்து நான் இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் சேர்த்து இந்த குழம்பு வச்சோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு 2 தேங்காய் சில்லு அளவுக்கு எடுத்து பாலாக தாங்க எடுத்திருக்கேன். இந்த பாலை சேர்த்துக்கிறலாம் இதில். சேர்த்துட்டு வந்து கடைசியாக வந்து கஸ்தூரி மெட்டி கொஞ்சம் சேர்க்குறேங்க. நீங்கள் கொத்தமல்லி சேர்க்குறதுனால சேர்க்கலாம். நீங்கள் கஸ்தூரி மெட்டி சேர்த்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பு வாசம் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். உடம்புக்கு நல்லது இது. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கவே விடக்கூடாதுங்க. ஒரு 1 நிமிஷம் கொதிச்சாலே போதும். குழம்பு அவ்வளோதான், அமர்த்திடலாம். இப்போ நான் உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்க்குறேன். எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. மிளகாத்தூள் எல்லாமே நம்ம போட்ட அளவு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எப்பயுமே தேங்காய் பால் ஊற்றிட்டு 1 நிமிஷம் தாங்க கொதிக்கணும் குழம்பு. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.